வெல்கம் டு வெற்றிவாக யூடியூப் சேனல். அன்பார்ந்த குளச்சல் சட்டமன்ற தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்களே, இந்த வீடியோ எதுக்காகனா குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் குளச்சல் சட்டமன்ற தொகுதி மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிறத பற்றி உங்கள் மத்தியில் ஒரு சின்ன ஒரு கலந்துரையாடலுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் எல்லாருமே ரொம்ப கன்ஃபியூஸாக இருப்பீங்க. எல்லாருமே வந்தால் நல்லது தான் செய்வேன்னு சொல்கிறாங்க. திமுக வந்தாலும் நல்லது செய்வேன்னு சொல்லுது, பாஜக வந்தாலும் நல்லது செய்வேன்னு சொல்லுது, காங்கிரஸ் வந்தாலும் நல்லது செய்வேன்னு சொல்லுது, தாவேக்கா வந்தாலும் நல்லது செய்வேன்னு சொல்றது. யார் வந்தால் நல்லது செய்வா அப்படின்னு சொல்லி யாருக்கு ஓட்டளிக்கலாம் வாக்களிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஸில் நீங்கள் இருப்பீங்க. ஸோ இந்த நேரத்தில் தான் இந்த வீடியோவும் உங்களை வந்து சந்திக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். உண்மையிலேயே இந்த தேர்தலில் நீங்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறீங்க, நீங்கள் வாக்களிப்பதற்கு என்ன அளவுகோல் வச்சுருக்கீங்க, நான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் வந்து சில இன்புட்ஸ் உங்களுக்கு கிடைச்சதுன்னா நிச்சயமாக அதை வச்சு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி அதை வச்சு நீங்கள் ஆய்வு செய்து வரக்கூடிய தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அன்பார்ந்தவர்களை, நான் குளச்சல் சட்டமன்ற தொகுதின்னு சொல்லி பேசுகிறேன். ஏன்னா தொடர்ந்து அந்த களத்தில் நான் நின்றுக்கிட்டு இருக்கிறேன். அந்த குளச்சல் சட்டமன்ற தொகுதியினுடைய வெற்றிக்காக, அதற்காக களத்தில் இருக்கக்கூடிய டாக்டர் பிரேமலக்ஷ்மி லாரன்ஸ் அவர்களோடு இணைந்து இந்த களத்தில் வந்து செயல்பட்டு இருக்கிறோம். ஸோ அதை மையப்படுத்தி நான் பேசுகிறேன். நீங்கள் எந்த தொகுதியில் இருந்தாலும் இந்த ஏறத்தாழ கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த 6 தொகுதிகளும் ஒரே மாதிரியான மனநிலையில் இருக்கக்கூடிய மக்கள், ஒரே மாதிரியான அரசியல் தான் இங்கே இருக்குது. அதனால் நீங்கள் உங்களுடைய தொகுதியோடு பொருத்தி கொள்ளுங்கள். ஸோ கன்னியாகுமரி மாவட்டம் அந்த குளச்சல் தொகுதியை பொறுத்தவரையிலும் நம்ம மிக முக்கியமாக ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்க்குறோன்னா, 3 கேண்டிடேட் ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டி போடுறாங்க. ஒருத்தர் வந்து பாஜக சார்பாக சிவகுமார் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். இன்னொன்று காங்கிரஸ் கட்சி சார்பாக நம்முடைய தாரகை கட்பட் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். தமிழக வெற்றி கழகம் சார்பாக நம்முடைய டாக்டர் பிரேமலக்ஷ்மி லாரன்ஸ் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். 4வதாக ஒரு கட்சி இருக்குது. அந்த கட்சியை நீங்களே வந்து கணக்கில் எடுத்துக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அப்புறம் நான் எதுக்கு கணக்கில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதையும் உங்கள் பார்வைக்கே விட்டுறேன். இருந்தாலும் அதனுடைய பேரை சொல்கிறேன். ஆன்சி சோபாராணின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர், அவர் வந்து நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடுகிறார். இந்த 4 கட்சி இருக்குது. இந்த 4 கட்சியில் இந்த 4வதாக நான் சொன்ன கட்சிக்கு யாருமே நீங்கள் வாக்களிக்க போகிறது கிடையாது. அது அக்காவுக்கே தெரியும். அதனால் அவங்க வந்து தேர்தல் களத்தில் இல்லை, பிரச்சார களத்தில் இல்லை. மீதம் இருக்கக்கூடிய 3 பேரும் ரொம்ப பரவலாக ரொம்ப பிரச்சாரத்தை வந்து முன்னெடுத்துட்டு வராங்க. ஸோ இந்த நேரத்தில் வந்து நீ யாருக்கு வாக்களிக்க போறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும் இல்லையா? அன்பார்ந்தவர்கள், இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி, அதனுடைய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அக்கா தாரகை கட்பட் அவர்கள் வந்து போட்டியிடுகிறார்கள் குளச்சல் சட்டமன்ற தொகுதியில். இந்த குளச்சல் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையிலும் கடந்த 20 வருஷமாக காங்கிரஸ் கையில் தான் இருக்குது. 2006 இருந்தே காங்கிரஸ் கையில் தான் இருந்துக்கிட்டு இருக்கு. அதுலேயும் குறிப்பாக 2011 இருந்து இப்போது வரையிலும் இப்போ தற்காலிகமாக எம்எல்ஏவாக யார் இருக்கிறாங்கன்னா ஜேஜி பிரின்ஸ் இருக்கிறார். இந்த ஜேஜி பிரின்ஸ் அவர்களை பற்றி நீங்கள் இந்த தொகுதியில் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. ஜேஜி பிரின்ஸ் அவருடைய செயல்பாடு என்ன, அவர்களுடைய மக்கள் பணி என்ன, இந்த தொகுதிக்கு கடந்த 15 வருஷமாக அவர்கள் இங்கே இருந்து என்ன செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். புதுசாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் நான் ஏற்கனவே இருந்த கட்சி, அந்த கட்சியோட கூட்டணியில் இருந்த காரணத்தினால பிரின்ஸ் அவர்களுக்கு ஆதரவாக நம்ம பிரச்சாரம் செய்யும்போது நான் வந்து பிரின்ஸ் அவர்களிடம் கேட்குறேன் ஒரு இடத்துல, ஆனால் அந்த உங்களுக்காக பிரச்சாரம் செய்துட்டு இருக்கிறோம், நீங்கள் கடந்த 10 வருஷமாக அந்த தொகுதியில் ஆட்சியில் இருக்கீங்க, தொகுதியில் எம்எல்ஏவாக இருக்கீங்க, இந்த மக்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வருது. நாங்கள் பிரச்சாரம் செய்யும்போது என்ன செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லணும், நீங்கள் செஞ்சதை சொல்லுங்கள் அப்படின்னும். நான் கேட்கும்போதெல்லாம் சொல்கிறேன் தம்பி அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் அவர் என்ன செஞ்சேன் அப்படிங்கிறது சொல்லலை. இந்த தேர்தலில் கூட இப்போ காங்கிரஸ் கட்சி களத்தில் நிற்குது. கடந்த 15 வருஷமாக இந்த தொகுதிக்கு காங்கிரஸ் கட்சியால் நடைபெற்ற நன்மைகள் என்ன அப்படிங்கிறத ஒரு குறைந்தபட்சம் ஒரு 5 விஷயத்தையாவது பட்டியல் போட்டு சொல்லணும்னா அவங்களால முடியாது. ஏன்னா சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இப்போ களத்தில் வந்து நிற்கக்கூடிய அக்கா தாரகை கட்பட் அவர்கள் கூட நான் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லி தான் இருக்கிறாங்க. இவர் இதெல்லாம் செய்வேன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கடந்த 15-20 வருஷமா இந்த தொகுதி மக்களுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய கோரிக்கைகள். அப்போ தொகுதியில் இருக்கக்கூடிய அடிப்படையாக இருக்கக்கூடிய கோரிக்கைகளை எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய பிரின்ஸ் மட்டும்தான் நிறைவேற்றணும்னு கிடையாது. ஒரு கட்சி தொடர்ந்து ஆளுங்கட்சி ஒரு அந்த தொகுதியை கைப்பற்றி வருகிறது. இன்னும் சொல்ல போனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கக்கூடியவர்கள், அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள், உறுப்பினர்களுடைய கோரிக்கையும் இந்த தொகுதியினுடைய மக்கள் பிரச்சனைகள் தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த எம்எல்ஏவால் அந்த காங்கிரஸ் கட்சி நினைச்சிருந்தா அந்த எம்எல்ஏவை செய்ய வச்சிருக்க முடியும். ஆனால் செய்ய வைக்க முடியல. பிரின்ஸை காங்கிரஸால் இயக்க முடியலை. ஒருவேளை இயக்க முடியலை 2011 2016 வரையிலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து மக்களுக்கு பணி செய்யாத காரணத்தினால
முடிஞ்சதுன்னா 2016 சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு வாய்ப்பு கொடுக்காமலே மறுத்திருக்கலாம். ஆனால் வாய்ப்பு மறுபடியும் கொடுக்கப்பட்டது, மறுபடியும் வெற்றி பெற்றார். 2021 மறுபடியும் கொடுக்கப்பட்டது, மறுபடியும் வெற்றி பெற்றார். இந்த 3 முறை அவர் வெற்றி பெற்றது. பிரின்ஸ் நல்லவர், பிரின்ஸ் மக்களுக்கு பணி செய்யக்கூடியவர், பிரின்ஸ் இந்த தொகுதியில் நிறைய சாதனைகள் செய்திருக்கிறார் அப்படிங்கிற எந்த காரணமும் கிடையாது. மாறாக ஒரே ஒரு விஷயத்தை தான் காங்கிரஸ் கட்சிக்கு முன்னிறுத்தியது, மதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த. பாஜக வந்துடும், நீங்கள் காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா பாஜக வந்துடும் அப்படின்னு சொல்லி தான் தொடர்ந்து இவர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. அது 2016 இந்த ஒரு முறை மட்டும் எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க, இல்லைன்னா பாஜக வந்துடும்னாங்க. 2021 மறுபடியும் இந்த ஒரு முறை மட்டும் எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க, இல்லைன்னா பாஜக வந்துடும்னாங்க. 2026 இப்பவும் அதே தான் சொல்றாங்க, இந்த ஒரு முறை எங்களுக்கு வாய்ப்பளித்து விடுங்கள், இல்லைன்னா பாஜக வந்துடும் அப்படிங்கிற ஒற்றை காரணத்தை மட்டும்தான் சொல்றாங்க. அவருக்கு ஆதரவாக சில மத அமைப்புகளும் களத்துல இறங்கி இருக்கு, தான் நிதர்சனமான உண்மை. ஸோ இப்போ இங்க என்ன கேள்வி வருது அப்படின்னு சொன்னா, இந்த மக்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கக்கூடிய வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றிட்டோம்னு சொல்லி உங்களால் வாக்கு கேட்க முடியல. அதே மாதிரி இந்த மக்களுக்கு இனி என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி உங்களால் வாக்கு கேட்க முடியல. கடந்த 10 வருஷமா எதை சொல்லி வாக்கு கேட்டீர்களோ மீண்டும் அதே சொல்லி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், நாங்கள் வரலன்னா, நாங்கள் வெற்றி பெறவில்லைன்னு சொன்னால், அல்லது நீங்கள் மூன்றாவதாக ஒரு கட்சிக்கு வாக்களிச்சிங்கன்னு சொன்னால் அதன் காரணமாக வாக்குகள் பிரிந்து பிஜேபி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிடுறீங்க. இதை தவிர வேற எந்த அரசியலும் உங்ககிட்ட கிடையாதா? மக்கள் சார்ந்த பணிகள் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லி உங்களால் வாக்கு கேட்க முடியலையா? இதான் நம்ம இவங்க கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி. அப்போ அன்பார்ந்தவர்கள், மீண்டும் இவர்களுக்கு வாக்களித்தோம்னு சொன்னால், இந்த கடந்த 15 வருடம் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய குளச்சல் தொகுதி எப்படி இருந்துச்சோ அடுத்த 5 வருஷமும் அப்படிதான் இருக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏன் அப்படின்னா, இவர்களிடம் எந்த விதமான வளர்ச்சி திட்டங்களோ வளர்ச்சி பணிகளோ கிடையாது. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் படித்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். இங்கே படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ரொம்ப கம்மி. இங்கே படிச்சுக்கிட்டு ஒன்றில் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும், அல்லது வெளி மாநிலங்களுக்கு வேலைக்கு போகணும், அல்லது சென்னை மாதிரியான இடங்களுக்கு இங்கேருந்து இடப்பயிற்சி செய்யணும். ஆனால் இன்னைக்கு ஒரு சாஃப்ட்வேர் ஃபீல்டெல்லாம் ரொம்ப டெவலப்பாகி வரக்கூடிய நேரத்தில் எல்லா ஊர்களும் நம்ம இளைஞர்களெல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வந்துட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்திலே ஒரு ஐடி பார்க்கை உருவாக்கணும் அப்படிங்கிறது நீண்ட நாள் இந்த மக்களுடைய கோரிக்கை. படித்த இளைஞர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது இதெல்லாம் செய்வேன்னு சொல்லணும்னா, எந்த கட்சி, அதுவும் குறிப்பாக இந்த காங்கிரஸ் கட்சி அதற்கான எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த நேரத்தில் மட்டும் இப்போ போய் ஏதோ ஒரு இடத்த பார்த்துக்கிட்டு ஐடி பார்க்கு உருவாக்குவதற்கான இடத்த நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு மக்களை ஏமாற்றக்கூடிய வேலையை தான் செய்கிறாங்களே தவிர ஆக்கப்பூர்வமான எந்த வேலைகளும் இல்லை. கன்னியாகுமரி மாவட்டத்துடைய சாலைகளுடைய நிலை உங்களுக்கு தெரியும், எதுவுமே சரியாக இல்லை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நீர் இன்னைக்கு பிரச்சாரத்துக்கு போகும்போது ஒவ்வொரு ஊர்லேயும் போகும்போது மனவேதனையாக இருக்குது, அவ்வளவு மனவேதனையாக இருக்குது. ஏன்னா எந்த குளவுமே தூர்வாரப்படலை, எல்லா குளங்களும் பாசி படிஞ்சு அப்படி மோசமாக இருக்குது. நாங்கள் டிவிக்கு இப்போ கட்சி ஆரம்பித்து இப்போ தேர்தல் காலத்தில் நிற்கிறோம். அதுக்கு முன்பாக, தேர்தலுக்கு முன்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல குளங்களை தூர்வாரி இருக்கோம். தூர்வாருவது மீன்ஸ்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பாசி இதெல்லாம் தான் அரிக்க முடியும். நம்மளால் உள்ளே இறங்கி தூர்வார வைக்க முடியும்னா அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட், அதில் கவர்மெண்ட் தான் செய்யணும். ஆனால் செய்யலை. செஞ்சால் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துடைய நீர் வளங்கள் பாதிக்கடையும். இங்கே விவசாயத்துக்கு நீர் கரெக்டாக போய் சேர மாட்டேங்குது. குடிநீர் பல மீனவ கிராமங்களில், குறிப்பாக மீனவ கிராமங்களில் குடிநீர் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. நாங்கள் தேர்தலில் பிரச்சாரத்துக்கு போகும்போது வெறும் பிரச்சாரம் மட்டும் செஞ்சுட்டு வரலாம். அங்கே போகும்போது மக்கள் தங்களுடைய குறைகளை கொண்டு சொல்கிறாங்க. இன்னைக்கு கூட பாருங்க, ஒரு ஊர் கல்லுக்கூட்டம்னு சொல்லக்கூடிய நெய்யூர் பஞ்சாயத்துக்கு உட்பட்டக்கூடிய ஒரு இடம், அங்கே ஒரு பெரிய குப்பை கிடங்கு. அந்த குப்பை கிடங்கோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா அதாவது அந்த அங்கன்வாடி இருக்கு, குழந்தைகளுக்கான அங்கன்வாடி இருக்கு. அந்த அங்கன்வாடிக்கு ஒரு 10 அடி பேக்கில் பெரிய குப்பை கிடங்கு சும்மா இல்லை, அந்த குப்பை கிடங்கை போட்டு எரிக்கிறாங்க. அந்த குப்பை கிடங்குக்கு லெஃப்ட் சைட்லேயே பார்த்துட்டீங்கன்னா ஒரு பெரிய ஒரு குளமா தண்ணி நிரம்பிருக்கு. அது குளம் தான், அது பராமரிப்பு இல்லாமல் அது சாக்கடை மாதிரி இருக்கு. இந்த குழந்தைங்க ஒருவேளை இறங்கி இந்த பக்கம் வந்துட்டாங்கன்னா விழுந்தா மிகப்பெரிய ஆபத்து இருக்கு. இப்படி ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கு. அப்போ எந்த விதமான மக்களுடைய அடிப்படை தேவைகளை பராமரிக்கக்கூடிய எந்த வேலைகளுமே இங்கே நடைபெறலை. இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இங்கே இருந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் தான் நம்முடைய அக்கா தாரகை கட்பட் அவர்கள் இந்த களத்தில் நின்று என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு ஓட்டலிங்க, நான் ஒரு மீனவ பெண் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. இங்கே உங்களுக்கு நல்லா தெரியும், கன்னியாகுமரி மாவட்டத்தில் குறிப்பாக இந்த குளச்சல் தொகுதிக்கு உட்பட்டிருக்கக்கூடிய, அதே மாதிரி கிள்ளியூர் தொகுதிக்கு உட்பட்டிருக்கக்கூடிய மீனவ கிராமங்கள் ஒட்டுமொத்தமாக தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வந்துட்டாங்க. எல்லா இடத்துலையும் தாவேகாவுக்கு மிகப்பெரிய அன்பும் ஆதரவும் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ குளச்சல் தொகுதியில் மீனவர்களுடைய வாக்குகள் கிட்டத்தட்ட 195% தாவேகாவுக்கு போகும் அப்படிங்கிற உறுதியான நிலையில் இருக்கக்கூடிய நேரத்தில் தான் திட்டமிட்டு தாரகை கட்பட் அவர்களை கொண்டு காங்கிரஸ் கட்சி குளச்சல் தொகுதியில் நிப்பாட்டுது. இது காங்கிரஸ் கட்சியினுடைய தனிப்பட்ட முடிவு கிடையாது, இது திமுகவுடைய முடிவு.
ஏன்னா இந்த தொகுதி கன்னியாகுமரி மாவட்டத்தில் குறிப்பாக குளச்சல் தொகுதி மிக ஸ்ட்ராங்காக வேலை நடந்துட்டு இருக்கு. நிச்சயமாக இங்கே நெக் டு நெக் போட்டி யாருக்குன்னா பிஜேபிக்கும் தாவேக்காவுக்கும் நேரடி போட்டியாக இருக்குது. நிச்சயமாக இங்கே தாவேக்கா வெல்லுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ தாவேக்கா வெல்லுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் தாவேக்காவுடைய ஓட் பேங்க் யாருன்னா மிகப்பெரிய அளவில் மீனவர்கள் இருக்கிறார்கள். கரையிலையும் இப்போ களத்தில் வந்து நிற்கும் போது நமக்கு தெரியுது தாவேக்காவுக்கு எல்லா இடத்துலையும் பரவலாக வாக்கு வங்கி இருக்கிறது, ஆதரவு இருக்கு. ஆனால் குறிப்பாக அந்த இடத்துல மீனவர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஆதரவு இருக்குன்னு சொல்லும்போது அந்த வாக்குகளை பிரிக்கணும் அப்படிங்கிறதான் திமுகவுடைய அஜெண்டா. ஏன்னா திமுக இங்க என்ன நினைக்குதுன்னா பாஜக வெற்றி பெற்றாலும் தாவேக்கா வெற்றி பெறக்கூடாது. ஒரு புதிய சக்தி, ஒரு மாற்று சக்தி தமிழக அரசியல் களத்துல வந்துருச்சுன்னு சொன்னா அவர்களுடைய அரசியலுக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாயிரும். தாவேக்கா ஆட்சி அமைக்குது அல்லது தாவேக்காவிலிருந்து ஒருத்தர் கூட எம்எல்ஏ வந்துட்டாங்கன்னா புதிதாக அரசியல் களத்துக்கு வரக்கூடிய இளைஞர்களுடைய அரசியல் ஈடுபாடு ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிரும். யாருக்கு வேணா இந்த மக்கள் வாக்களிக்கலாம், யார் வேணா அரசியலுக்கு வரலாம் அப்படிங்கிற நிலை தமிழக அரசியலில் உருவாகிரும். அப்படிங்கிறதுனால திமுக ரொம்ப பயப்படுது தாவேக்காவை பார்த்து. இப்போ தாவேக்கா எந்த இடத்துலையும் வெற்றி பெற்றுக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத தாண்டி தாவேக்காவுக்கு யாரை எப்படிப்பட்ட கேண்டிடேட்டை போட்டால் தாவேக்காவை தோற்கடிக்க முடியும், ஈவன் இந்த பக்கம் பிஜேபியோ அதிமுகவோ ஜெயிச்சாலும் பரவாயில்ல அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த தேர்தல் வந்து பல தொகுதிகளில் ஆட்களை நிப்பாட்டியிருக்காங்க. அப்படி திமுக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தொகுதி தான் குளச்சல். குளச்சல்ல வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறணும் அப்படிங்கிற நோக்கம் இவங்களுக்கு கிடையாது. ஏன்னா குளச்சலை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ஏற்கனவே வந்து இந்த 28 சீட்டு திமுகவை ரொம்ப டிமாண்ட் பண்ணி வாங்கினாங்க. அதனால திமுக வந்து காங்கிரஸ் மேல மிக கடுமையாக இருக்கு. அதையும் கடந்த 20 வருஷமா இந்த தொகுதி வந்து காங்கிரஸுக்கு ஒதுக்கப்படக்கூடிய காரணத்தினால திமுகவுடைய வாக்குகளையும் பெற்று தான் காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்துக்கு வருது. ஆனா அங்க இருக்கக்கூடிய திமுகவினருக்கு மரியாதை இல்லை. தொடர்ந்து காங்கிரஸுக்கு இந்த தொகுதியை கொடுக்கறதுனால திமுக இங்க பலவீனம் அடைஞ்சிட்டே வருது. அதனால இந்த முறை நிச்சயமாக காங்கிரஸுக்கு நம்ம கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் திமுக ரொம்ப முயற்சி பண்ணுச்சு. இருந்தாலும் திமுகவுக்கு காங்கிரஸுடைய துணை இல்லாமல் இங்கே வெற்றி வாய்ப்பு இல்லை. அது மட்டும் கிடையாது, இங்கே தொடர்ந்து பிரின்ஸ் அவர்கள் மேலே இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி மக்கள் மீதான வெறுப்பு நிச்சயம் இங்கே திமுகவை நிப்பாட்டினாலும் அது தோல்வியாக மாறலாம். அப்போ ஒரு தொகுதியை வந்து நம்ம இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காங்கிரஸுக்கு கொடுத்து காங்கிரஸ் வெற்றியோ தோல்வியோ அதை அவர்கள் பார்த்துக்கிட்டு அப்படிங்கிறது மாதிரி விட்டுருக்காங்க. ஆனால் உண்மையிலே இங்கே குளச்சல் தொகுதியினுடைய நிலவரம் என்ன அப்படின்னா காங்கிரஸ் வந்து 3வது இடத்துல தான் இருக்கு. நிதர்சனமான உண்மை அன்பார்ந்தவர்களே, சும்மா நான் அரசியலுக்காக பேசல, அரசியல் களத்துல நின்று ஆய்வு செஞ்சு மக்கள் மத்தியில போய் தினம் போய் நான் ஆய்வு செஞ்சு பேசுறேன். சரியா, உண்மையிலே இங்க காங்கிரஸ் வந்து 3வது இடத்துல தான் நிற்குது. இங்க முதல் இடத்துல யார் இருக்கிறான்னா முதல் இடத்துல தாவேக்காவும் அதே மாதிரி பிஜேபியும் நேருக்கு நேர் ரொம்ப ஸ்ட்ராங்கா போட்டி போடுது. இந்த 2 கட்சிகள் தான் இந்த களத்திலே ரொம்ப ஸ்ட்ராங்கா போட்டியில இருக்கு. அதுல பிஜேபியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், முழுக்க மதவாத அரசியலை மட்டுமே முன்னெடுக்கக்கூடும். நம்முடைய அண்ணன் ஒரு சிவகுமார் வந்து நேற்றுக்கு ஒரு மீட்டிங்கில் சரத்குமார் வரக்கூடிய நிகழ்வில் அவருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்கிறார். அதில் வந்து சிவகுமார் பேசும்போது இங்கே பாஜகவுக்கு மக்கள் வந்து சாதி கடந்து மதம் கடந்து இனம் கடந்து வாக்களிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி வாக்களிப்பாங்க அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி ஒரு பத்திரிகை செய்தியும் பார்த்தேன், சிறுபான்மை மக்கள் இந்த முறை வந்து தாமரைக்கு தான் வாக்களிப்பார்கள் அப்படின்னாங்க. ஆனால் அவர் தேர்தலுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பாக அவர் வேட்பாளராக அறிவிப்பதற்கு முன்பாக தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பாக நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அவர் பேசிய பேச்சு, இந்த குளச்சல் தொகுதியில் நான் வெற்றி பெற்றால் தாமரை வெற்றி பெற்றால் இந்த ஆசாரிப்பள்ள மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்தவ சர்ச்சு 1939 இருந்திருக்கக்கூடிய சர்ச்சு, அந்த சேப்பலை வந்து சப்பலோடு செருப்போடு ஒப்பிட்டு பேசியிருந்தார். அவ்வளவு பெரிய ஒரு மதவெறியை கொண்ட பேச்சு. அப்போ இந்த மதவெறியை மட்டுமே தன்னுடைய மூலதனமாக வைத்துதான் பாஜக இந்த தேர்தலில் இங்க போட்டியிடுது. பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக பாஜகவுக்கு எந்த வகையிலும் சப்போர்ட் பண்ணல. அதில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களும் சரி இந்துக்களும் சரி பாஜக திட்டமிட்டு அதிமுகவை வந்து கபலீகரம் செய்து மிரட்டி கட்டாயப்படுத்தி அந்த கூட்டணியை சேர்த்திருக்காங்க அப்படிங்கிற அதிருப்தியில இங்க இருக்கக்கூடியவர்கள் அண்ணன் பச்சையம்மாலாம் வந்து மிகப்பெரிய அளவுல அதிருப்தியில தான் இருக்கிறாரு. ஏன்னா அவர்லாம் அந்த தொகுதியை எதிர்பார்த்தாரு, கிடைக்கல. 5 தொகுதியையும் அதிமுக பாஜகவுக்கு தள்ளி விட்டதுனால கடுமையான கோபத்தில் இருந்துட்டு இருக்கிறாங்க. அதிமுகவை சார்ந்தவர்களை வாக்குகள் தாவேக்காவுக்கு தான் வருது. அதே மாதிரி பிஜேபியும் இந்த மதவாத அரசியல் தான் முன்னெடுக்குது. அது மக்கள் மத்தியில் இன்னும் சொல்ல போனா தொடர்ந்து பாஜகவுக்கு வாக்களித்த நபர்களுக்கே ஒரு மிகப்பெரிய எரிச்சலை உருவாக்கி இருக்கு அப்படிங்கிறதான் சொல்லணும். அதனால சிவகுமார் அவர்களுக்கும் அவர்கள் மேலேயும் மிகப்பெரிய அதிருப்தி இங்க இருக்கதான் செய்யும். இரண்டும் கோரா ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்துத்துவ பாலிடிக்ஸ் பேசக்கூடிய அல்லது மத அரசியல் செய்யக்கூடிய நபர்கள் அவரை சிவகுமாரை அவர்களையும் ஆதரிக்கணும். ஆனா இன்னைக்கு நாங்க ஒரு சில ரொம்ப பிஜேபியினுடைய ஸ்ட்ராங், அதாவது அங்க ஒரு 100 ஓட்டு விழுதுன்னா 100ல் ஒரு 80-85 ஓட்டு
முழுக்க முழுக்க பாஜகவுக்கு தான் விடும். அப்படிப்பட்ட ஒரு ஊர்ல இன்னைக்கு தாவேக்கா நாங்கள் வந்து லாஸ்ட் ஃபைனலாக 2-3 இடத்துல நாங்கள் பிரச்சாரத்தை செய்யும்போது அந்த ஊர்ல மிகப்பெரிய வரவேற்பு. அன்பார்ந்தவர்களே, பாஜக கோட்டைன்னு சொல்லக்கூடிய இடங்கள், அங்க போய் ஒரு மாற்றுக் கட்சியை சார்ந்தவர்கள் ஒரு நோட்டீஸ் ஒட்ட முடியாது, போஸ்டர் ஒட்ட முடியாது. அந்த அளவுக்கு ஊர் கட்டுப்பாடுன்னு சொல்லி ஒட்டுமொத்த ஊரும் சேர்ந்து பிரச்சனை செய்யக்கூடிய அந்த இடங்கள்ல இன்னைக்கு நாம போய் பிரச்சாரம் செய்யும்போது மக்கள் மத்தியில் அளவு கடந்த அன்பும் மரியாதையும், அந்த அளவுக்கு மக்கள் நம்மளை நேசிக்கிறாங்க. மக்கள் வந்து வாஞ்சியோடு நம்ம வந்து அவங்க வீட்டில் எந்த விதமான முன்னேற்பாடுகளும் கிடையாது. திடீர்னு போகிறோம், டக்குன்னு நிற்கணும், உட்காருங்க, ஒரு நிமிஷம் இல்லைங்க, எந்தி வாங்கன்னு சொல்கிறாங்க, உடனே போகிறாங்க, வீட்டிலேருந்து ஏதாவது ஷாலோ துண்டோ ஏதாவது ஒன்று எடுத்து போடுறாங்க, டக்குன்னு ஒரு ஆரத்தி எடுத்துடுறாங்க, டக்குன்னு வந்து எங்கள் விஜய் அண்ணா எங்களுக்கு ஓட்டு, நான் அதுக்காக தான் வெளியூர்லேருந்து வந்தேன், ஒரு பொண்ணு இன்னைக்கு ஹைதராபாத்லேருந்து வந்தேன்னு சொல்லி எங்கள்கிட்ட சொல்லுது. அந்த பொண்ணு எங்கள் கட்சியிலே கிடையாது. ஸோ இப்படி பாஜகவினுடைய கோட்டைன்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல இன்னைக்கு தாவேக்கா ஓட்ட போட்டிருக்கு. ஸோ இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இன்றைய இளைஞர்கள், இந்த 2026 வாக்களிக்கக்கூடிய இளைஞர்கள் பொதுவாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு மத அரசியல் ரொம்ப விளையாடும். அதாவது நான் இந்துக்களை பாதுகாக்கிறேன்னு சொல்லி பாஜக இந்துக்களுடைய வாக்குகளை அறுவடை செய்யும் ஒரு பக்கத்தில், இன்னொரு பக்கத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி என்ன பண்ணுன்னா, இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் நான் தான் பாதுகாப்புன்னு சொல்லி அப்படி ஒரு வார்த்தையை சொல்லி இந்த பக்கம் கிறிஸ்தவர்களுடைய இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை அறுவடை செய்யும். ஆனால் இந்த தேர்தல் முற்றிலுமாக ஒரு மாறுபட்ட தேர்தலாக இருக்கு. இந்த மதவாதம் பேசக்கூடியவர்கள், இந்த 2 தரப்புல இருந்து பேசக்கூடியவர்களை இந்த மக்கள் இந்த முறை ஆதரிக்கல. அதுதான் உண்மை. அவர்கள் முழுக்க முழுக்க மதவாதத்தை 2 தரப்புலையும் இந்த மதத்தை தான்ப்பா பேசுறான். இதை தாண்டி உண்மையிலேயே மக்களுக்காக மனிதத்திற்காக பேசக்கூடியவர்கள் யார் அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய தேடல் அந்த மக்கள் இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது களத்துல போகும்போது நமக்கு தெரியுது. மக்கள் இன்னைக்கு மனிதம் யார் பேசுறார், மனிதத்திற்காக யார் இருக்கிறார், மதத்தை பற்றி பேசாம வளர்ச்சியை பத்தி யார் பேசுறா, மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வை யார் தருவா, யாரால் நல்ல ஒரு ஆட்சியை தர முடியும் அப்படின்னு சொல்லி மக்கள் சிந்திக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. அதை நம்ம கண் கூட பார்க்குறோம். இன்னைக்கு பிஜேபிக்கு மட்டுமே ஓட்டு போடக்கூடிய நபர்கள் இன்னைக்கு மாறி வராங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய சாதனம். பெரியாரை சொல்லி, அம்பேத்கரை சொல்லி ஒருத்தனை மதவாதத்தினுடைய பாதையிலிருந்து நம்மளால மீட்டெடுக்க முடியல. ஆனால் விஜயால் வருகிறார். இந்த பக்கம் காங்கிரஸ் திமுக கூட்டணியில இருந்து இதுக்கு வரைக்கும் காங்கிரஸுக்காக கைக்கு உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டவங்க இன்னும் இந்த பக்கம் வராங்க. இந்த பக்கம் பாருங்க, திமுகவுக்கு நாங்க ஆதரவு அப்படின்னு சொல்லி சில கிறிஸ்தவ பாதிரியார்கள் பேசுறாங்க, இஸ்லாமிய கூட்டமைப்புகள் பேசுது. ஆனா மக்கள் என்ன சொல்றாங்க, சண்டைக்கு போறாங்க. நீங்க வந்து சர்ச்சில் பேசுறீங்கன்னா கடவுளை பத்தி பேசுங்க, நீங்க அரசியல் பேசுறதுக்கு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய எழுச்சி. இதனால் வரையிலும் அப்படி கிடையாது. நேற்றுக்கு ஒரு செய்தி, பொதுவாக எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு சுற்றறிக்கை வரும், யாருக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு சுற்றறிக்கை. ஸோ பட்டும் படாமலும் சொல்லுவாங்களாம். நேற்றுக்கு அந்த சுற்றறிக்கை வரல. ஏன்னா மக்கள் தன்னெழுச்சியாக வந்து இந்த தேர்தலில் நாங்கள் யாருக்கு ஒரு வாக்களிக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம், நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், மக்கள் நாங்கள் தெளிவாக இருக்கோம், அரசியலில் யார் வரணும் யார் வர வேண்டாம் அப்படிங்கிறத நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் சொல்லி ஒரு சில இடங்களில் மக்கள் தன்னெழுச்சியாக போய் பேசினது, மக்கள் தன்னெழுச்சியாக பிரச்சனை செய்தது, அதனுடைய விளைவு இன்றைக்கு கஷ்டமாக இருக்குது. அவங்களால முடியவே இல்லை, அந்த மத அரசியலை கொண்டு வர முடியலை, ஆரம்பத்திலே தடுத்துட்டு இருக்கோம். இதை யார் செய்கிறா? மக்கள் செய்கிறாங்க. அப்போ மதத்தின் பெயரால் அரசியல் செய்யக்கூடியவர்களுக்கு, 2 பக்கத்தில் இருந்தும் செய்யக்கூடியவர்களுக்கு தாவேகா மிகப்பெரிய இடைஞ்சலாகவும் மிகப்பெரிய குடைச்சலாகவும் இருக்குது. அவர்கள் மதத்தை முன்னிறுத்தும் போது நாங்கள் மனிதத்தை முன்னிறுத்தோம், அவர்கள் மதத்தை முன்னிறுத்தும் போது நாங்கள் வளர்ச்சியை முன்னிறுத்துறோம், அவர்கள் மதத்தை முன்னிறுத்தும் போது நாங்கள் வந்து இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பை, இளைஞர்களுடைய சுகாதாரத்தை, மக்களுடைய கல்வியை, மக்களுடைய அதிகாரத்தை, இதை நாங்கள் தமிழக வெற்றி கழகம் வலியுறுத்துது. அது மக்களுக்கு பயங்கரமா பிடிச்சிருக்கு. அதன் காரணமாக இந்த தேர்தலில் 2 தரப்புக்கும் 2 மதவாத கட்சிகளுக்கும் வாக்களித்தவர்கள் இந்த முறை முழுக்க நாம தான் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இந்த நேரத்தில் நாம கேட்கக்கூடியது, அன்பார்ந்த கிறிஸ்தவ சமூகத்தை சார்ந்தவர்களே, இன்னைக்கு குளச்சல் தொகுதியில் வந்து மீனவ சமூகத்தை சார்ந்தவர் நம்முடைய அக்கா தாரகை கட்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள ஒரு சாதி அரசியல், மத அரசியலுக்குள்ளாடி ஒரு சாதி அரசியலை கொண்டு வராங்க. நான் கேட்குறேன், சில மிஷனரிகள் வந்து, சில மத அமைப்புகள் வந்து இங்க தாரகை கட்பட்டு வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர், அவருக்கு வந்து நாங்க வந்து ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஏன்னா அவர் ஒரு மீனவ சமூகத்தை சார்ந்தவர். உண்மையிலே ஒரு மீனவ சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நிச்சயமா அந்த வாய்ப்பை பயன்படுத்தப்பட வேண்டும். அது எங்க பயன்படுத்த வேண்டும்? இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து ஒரு மீனவ சமூகத்தை சார்ந்த ஒருத்தருக்கு ஒரு அதிகாரமோ ஒரு வாய்ப்போ வரும்போது அவர்களால் அந்த சமூகத்திற்கு எந்த நன்மையும் செய்ய முடியாது. செய்யலாம்னா ஏற்கனவே செஞ்சிருக்கலாம் இல்லையா? இதே அக்கா தாரகை கட்பட்டவர்கள் விளவங்கோடு தொகுதியில வந்து போட்டியிட்டு எம்எல்ஏ ஆனாங்க. 2 வருஷம் எம்எல்ஏவா இருந்திருக்காங்க. 2 வருஷமா இந்த மீனவ சமூகத்துடைய பிரச்சனையை அவர் பேசியிருக்கலாமா?
பேசியிருக்கலாம், ஆனால் செய்யலை. ஏன் சென்னா பேசினா எடுபடாது. மீனவர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய அந்த ஹெலிகாப்டர் இறங்குதளம் அமைக்கப்படவில்லை. மீனவர்கள் நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய கடலில் காணாமல் போனால் 7 வருஷம் அப்படிங்கிறத நீக்கி 1 வருஷமாக மாற்றணும். அப்போதான் அந்த அந்த காணாமல் போனவருடைய குடும்பத்திற்கு ஏதாவது பெனிஃபிட் கிடைக்கும், அவர்களுக்கு இறப்பு சான்றிதழ் கிடைக்கிறத 1 வருஷமாக கம்மி பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கையை தொடர்ந்து வச்சுட்டு இருக்கிறாங்க. அது இல்லை. ஒவ்வொரு முறையும் இந்த மீனவர் தின நிகழ்ச்சிக்கு வரும்போது யாரை கூட்டிட்டு வந்து நிகழ்ச்சி நடத்துறாங்கன்னா, இதே மு.க. ஸ்டாலினா, உதயநிதி ஸ்டாலினா, கனிமொழி, இப்படி ஆளும் அரசாங்கத்தை சேர்ந்தவரை கூட்டிட்டு வந்து நடத்துறாங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் அதே மேடையில் நின்று வாக்குறுதி கொடுக்கிறார்கள். ஆனால் திரும்ப திரும்ப அதே மேடைக்கு வராங்களே தவிர அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுறது மாதிரியே கிடையாது. இந்த வாக்குறுதியை நீங்க நிறைவேற்றலையே அப்படின்னு சொல்லிட்டு அக்கா தாரகை கட்பட்டு இதுவரையிலும் ஒரு மீனவ சமூகத்தினுடைய பிரதிநிதியாக கேள்வி கேட்கல. அப்ப மீனவ சமூகம் அப்படிங்கிறது, மீனவர் அப்படிங்கிற அந்த சமூகத்துல பிறந்ததுனாலே வராது. அந்த மக்களுக்காக உணர்வா, உண்மையா, நியாயமா அவருடைய கோரிக்கையை கேட்டு நெஞ்ச நிமிர்த்தி ஆளும் அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்டால் மட்டும்தான் அந்த மீனவ சமூகம்னு நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரி, இப்போ சில பேர் சொல்றீங்க இல்லையா, மீனவ சமூகம் ஒடுக்கப்பட்ட சமூகம் அப்படிங்கிறதுனால நம்ம அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கேட்குறோம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா. நான் கேட்குறேன், அதே மாதிரி தான் என்னுடைய சகோதரர் சபீன் அவர்கள், அவர் தமிழக வெற்றி கழகம் சார்பாக கிள்ளியூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். அவரும் அதே மீனவ சமூகத்தை சார்ந்தவர் தான். இன்னும் சொல்ல போனா அவரு கடலுக்கு போய் மீன் பிடிக்கக்கூடிய மீனவர். சும்மா கரையில இருந்துக்கிட்டு நான் லூர்தம்மாள் பேத்தின்னு சொல்லி பொய்யான புரடா விடக்கூடியவர்கள் கிடையாது. பார்த்தீங்கன்னா, ஒரு உறவே மாற்றி சொல்லக்கூடியவர்கள். சும்மா நான் லூர்தம்மா அவருடைய பேத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை சொல்றாங்க, சொல்லி இந்த மக்களை ஏமாத்துறாங்க. ஒரு உறவு சொல்றதுலயே இந்த மீனவ சமூக மக்களை ஏமாற்றக்கூடியவர் எப்படி இந்த மீனவ சமூகத்திற்கு உண்மையாக தாரகை கட்பட்டிருப்பார் அப்படிங்கிறத மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ மீனவ சமூகத்தை மக்களுக்கு நீங்க ஆதரவு அளிக்கணும்னா, நீங்க குளச்சல் தொகுதியிலையும் மீனவருக்கு ஆதரவு அளிக்கணும், கிள்ளியூர் தொகுதியிலையும் மீனவருக்கு ஆதரவு அளிக்கணும். ஆனா இங்க இருக்கக்கூடிய ஒரு சில மத அமைப்புகள் என்ன செய்யுதுன்னா, குளச்சல் தொகுதியில் ஒரு மீனவ சமூகத்திற்கு ஆதரவு, கிள்ளியூர் தொகுதியில் போட்டியிடக்கூடிய என்னுடைய சகோதரர் சபீனவுல நேரில் பார்ப்பதற்கு கூட அந்த மத அமைப்பு தயாரா இல்லை. ஏன்னா இந்த நபரிடம் காசு இல்லை, சபீனிடம் காசு பணம் இல்லை, விலைக்கு வாங்குறதுக்கு ஒரு நோட் சூல்கேஸ் இல்லை யாரையுமே. ஆனா நம்முடைய சகோதரி தாரகை கட்பட்டவர்களிடம் இருக்கிறது. அந்த ஒற்றை காரணம் மட்டும்தான் இங்க மதம் சார்ந்து ஆதரவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதனால அன்பார்ந்தவர்கள் தெளிவாக புரியும். மதவாத அரசியல், இந்த 2 தரப்பும் செய்யக்கூடிய இந்த மதவாத அரசியலை விட்டடிவோம். சொந்தமா தனியா யோசிப்போம். ஒரு வளர்ச்சி, குமரி மாவட்டத்துக்கு ஒரு மாற்றம் வரணும், வளர்ச்சி வரணும். இப்போ இந்துக்களும் ஒரு பக்கத்துல தாவேக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புள்ளியில வந்து இணைகிறாங்க. கிறிஸ்தவர்களும் முரண்டு பிடிக்காம கிறிஸ்தவர்களும் அந்த புள்ளியில வந்து இணைஞ்சு அனைவருக்கும் சமமான ஒரு அரசை உருவாக்கணும், அனைவருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினராக உருவாக்கணும். இப்போ இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர் டாக்டர் பிரேமலக்ஸ் லாரன்ஸ், அது உட்பட மீதம் இருக்கக்கூடிய 5 தொகுதியில் இருக்கக்கூடிய பத்மநாதபுரம் தொகுதியில் இருக்கக்கூடிய சகோதரர் கிருஷ்ணகுமார் ஆகட்டும், கிள்ளியூரில் இருக்கக்கூடிய சபின் ஆகட்டும், அல்லது விளவங்கோட்டில் இருக்கக்கூடிய மைக்கேல் குமார் ஆகட்டும், கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர் மாதவன் ஆகட்டும், இப்படி எல்லாருமே சாதாரணமாக எளிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான். புதுதாக அரசியலுக்கு வந்து ஒரு மாற்றத்தை நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் வந்திருக்கிறாங்க. அதிலே குளச்சல் தொகுதியை பொறுத்தவரையிலும் நம்முடைய சகோதரர் டாக்டர் பிரேமலக்ஸ் லாரன்ஸ் அவர்கள் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு சமூக சேவை கொண்டவர். தேர்தலில் வெற்றி பெற்றா இதெல்லாம் செய்வேன் அப்படிங்கிறத தாண்டி தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு முன்பாகவே அங்கே பல நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்கிறார். பல மருத்துவ கேம்புகளை நடத்தியிருக்கிறாரு. மக்களுக்கு வீடு இல்லாதவர்களுக்கு, இதே கடற்கரை கிராமங்களில் வீடு இழந்தவர்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கிறாரு. மருத்துவ உதவி, ஏகப்பட்ட மருத்துவ உதவி செய்திருக்கிறார். கல்வி உதவி எல்லாமே அவருடைய ஃபேஸ்புக் பேஜில், அவருடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் போட்டிருக்கிறார். இதை தாண்டி சொல்ல முடியாத அளவுக்கு பல நன்மைகளை வந்து அவர் செஞ்சிருக்கிறாரு. இடது கைக்கு கொடுக்கறது வலது கைக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறது அளவுக்கு மிகவும் 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 உண்மையிலே இந்த மக்களுக்காக உழைக்கணும், மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒற்றை நோக்கம் மட்டும்தான் அவர் கையில் இருக்கு. மாறாக இந்த அதிகாரத்தை வைத்து விட்டு பெருமையா நடக்கணும் அப்படிங்கிறதோ, அல்லது அந்த அதிகாரத்தை வைத்து விட்டு காசு பணம் சம்பாதிக்கணும், அந்த மக்களை ஏமாற்றணும், ஊழல் லஞ்சம் செய்யணுங்கிற எண்ணமோ எதுவுமே இல்லாத ஒரு தூய்மையான மனுஷன், கொஞ்சம் கூட ஹெட் வெயிட்டே இல்லாம எல்லார்ட்டையும் அன்பா பழகக்கூடிய ஒரு நபர். அப்படிப்பட்ட ஒரு நபர் நிச்சயமாக நம்ம கன்னியாகுமரியில, அது குளச்சல் தொகுதியில வேட்பாளராக வந்திருக்கிறது. தளபதி எந்த அளவுக்கு ஆய்வு செஞ்சு ஒவ்வொரு வேட்பாளரையும் தேர்வு செய்திருக்கிறார் அப்படிங்கிற அடிப்படை ஒரு விஷயம்தான். அந்த விஷயத்துல உண்மையிலேயே குளச்சல் தொகுதியை சார்ந்தவர்கள் டாக்டர் பிரேமலக்ஸ் லாரன்ஸ் அவர்கள் வெற்றி பெற்றா ஒரு நல்ல எம்எல்ஏவா வெற்றி பெற்றதுக்கு சமம். அதனால தான் அவரை தெரிஞ்ச காரணத்தினால தான் அவருடைய தந்தையோடு பழகிய நம்முடைய ஐயா பாலபிரஜாபதி அடிகளார் கூட நேரடியாக வந்து அவருக்கு ஆதரவு கொடுத்தார். அவர் சார்ந்திருக்கக்கூடிய கிறிஸ்தவ சமூகத்தை சார்ந்தவர்கள் சில பேர் மத அரசியல் திமுகவினிடம் இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்னால மத அரசியல் செய்யும் போது இன்னொரு மாற்று மதத்தை சார்ந்த ஒருவர் ஐயா பால பிரஜாபதி அடிகளார் வந்து லாரன்ஸ் அவர்களுக்கு, பிரேமலக்ஸ் லாரன்ஸ் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்குறாருன்னா
எந்த அளவிற்கு ஒரு நேர்மையான நல்ல ஒரு மனிதனாக இருப்பார் அப்படிங்கிறத மட்டும் தெளிவாக ஆய்வு செய்து முடிவு செய்கிற அன்பார்ந்தவர்களே. இன்னைக்கு தளபதி மேலே செய்யக்கூடிய அவதூறுகளாகட்டும் அல்லது மற்ற வேட்பாளர்கள் மேலே சொல்லக்கூடிய அவதூறுகளாகட்டும் எல்லாமே அவதூறுகள் மட்டும்தான். இந்த தேர்தலில் இவர்களுக்கு மாட்டாக ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்தியாக வந்திருக்கக்கூடிய நமக்கு எதிராக என்ன செய்வதுன்னு சொல்ல தெரியாமல் நாங்கள் பாஜகவுக்கு பி டீம்னு ஒரு வாட்டி சொன்னாங்க, அது அடிபட்டு போச்சு. பாஜக கூட்டணியில் போயிடுவோம்னு சொன்னாங்க. மிக நெருக்கடிகளை பாஜக எங்களுக்கு கொடுத்து அந்த டைம்லேயே நாங்கள் கூட்டணிக்கு போகல. உண்மையிலே பாஜகவோட கூட்டணிக்கு போகிறதா இருந்தால் முன்னாடியே போயிருப்போம். கூட்டணிக்கு போயிருந்தால் இன்னும் அந்த கூட்டணி வலுவாக இருக்கும், இன்னும் அதிகமான தொகுதிகளை பெற்று இருப்போம். அப்போ வாய்ப்பு இருக்கக்கூடிய நேரத்தில் போகாத நாங்கள் தேர்தலுக்கு பிறகாக போய்விடுவோமா? ஒவ்வொரு இடத்துலையும் தாரகை கட்பட்டு பேசும்போது தேர்தலுக்கு பிறகு இவர்கள் கூட்டணி மாறிடுவாங்க இப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் சொல்றாங்க. நான் உண்மையிலே தேர்தலுக்கு முன்பாகவே கூட்டணி வைக்காத நாங்கள் எதுக்கு தேர்தலுக்கு பின்பாக கூட்டணி வைக்க போறோம்? ஆனா இதே காங்கிரஸ் கட்சி மதவாத சக்திகளுடன் கூட்டணி வச்சிருக்கிறாங்க. இதே மகாராஷ்டிராவில் சிவசேனாவும் பாஜகவும் இணைந்து தேர்தலில் போட்டிட்டு வெற்றி பெற்றார்கள். அதற்கு பிறகு அவருடைய பதவி சண்டையில சிவசேனா தனியா வரும்போது காங்கிரஸ் கட்சி போய் ஆதரவு கொடுக்குது. சிவசேனாவும் பாஜகவும் வேறு இல்லை, இரண்டுமே ஒரு இந்துத்துவ பாலிசி கொண்டவர்கள், இந்துத்துவ பாலிடிக்ஸ் கொண்டவங்க தான். இதுல பாஜகன்னு சொன்னா தேசிய அளவில் ஒரு இந்துத்துவத்தை பேசும், அதே நேரத்தில் சிவசேனான்னு சொன்னா மகாராஷ்டிரால கூடவே மராட்டியம் அப்படின்னு சொல்லக்கூடிய மொழி சேர்த்து ஒரு அரசியலை பேசும், ஒரு இந்துத்துவ அரசியலை பேசும். ரெண்டுக்குமே வித்தியாசம் கிடையாது. அப்போ நேரடியாக அங்கே போய் ஆதரவு தெரிவிச்சாங்க. இன்னும் சொல்லப்போனால் பல பேர் இதே அரவிந்த் கெஜ்ரிவாலை பாஜக பி டீம்னாங்க, கடைசியில் இந்தியா கூட்டணியில் அரவிந்த் கெஜ்ரிவாலை சேர்த்து கொண்டார்கள். இதே மாதிரி கமலஹாசன் அவர் பாஜகவுடைய பி டீம், பாஜக தான் அவரை இறக்கி விட்டுருந்தாங்க. இன்னைக்கு கமலஹாசன் அவருடைய கூட்டணியில் இருக்கிறார்கள். இதே பிரேமலதா அவர்கள் தொடர்ந்து கடைசி தேர்தல் வரையிலும் பாஜகவோட கூட்டணியில் இருந்தார்கள். இந்த தேர்தலில் கூட கூட்டணி பேரம் பேசிக்கிட்டு தான் இங்கே அதிகமான சீட்டு கிடைக்குது அப்படின்னு சொல்லி இங்கே வந்தாங்க. ஸோ அவரும் பாஜகவுடைய பி டீமாக தான் இருந்தார் அப்படின்னாங்க. இப்போ அவரும் உங்களுடைய கூட்டணியில். இன்னும் சொல்ல போனால் நேரடியாக நான் ஆர்எஸ்எஸ் காரன் சொல்லி பெருமைப்படுறேன்னு சொன்னேன். செல்வம் மாதிரியான நத்தம் தொகுதியில் போட்டியிடக்கூடிய செல்வகுமார் மாதிரியான ஆட்கள் இன்னைக்கும் பாஜக திமுக கூட்டணியில் இருக்கிறார்கள். ஸோ இப்படி கொள்கை கோட்பாடுகளை கலைந்து ஒரு தேர்தலுக்காக ஒரு அரசியலை செஞ்சுக்கிட்டு தனக்கு எதிராக நிற்கக்கூடியவர்கள் மேல நியாயமான விமர்சனங்களை வைக்க முடியாமல் அவதூறுகளை மட்டுமே நம்பி இந்த தேர்தலில் திமுக களம் காணுது. அதிமுக பாஜக அவர்கள் மதவாதத்தை முன்னிறுத்தி அதே மாதிரி திமுகவிடம் இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி எப்படியா தனக்கு சாதகமாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒற்றை நோக்கத்தோடு முயற்சி செய்கிறாங்க. ஆனால் அதற்கு வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு பாஜக அதிமுக கூட்டணி தமிழ்நாட்டில் 3வது இடத்துக்கு தான் போகுது. ஆனால் குளச்சல் தொகுதியை பொறுத்தவரையிலும் இங்கே டிவிகே வெர்சஸ் பாஜக அப்படிங்கிற போட்டி ஒரு ரொம்ப கடுமையான போட்டியாக இருக்குது. அதில் தாவேகா தான் வெல்லும். இந்த தேர்தலில் ஓட்டு ஸ்பிளிட் ஆகி பாஜக வெற்றி பெற்று விடக்கூடாது அப்படின்னு சொன்னால் அனைவரும் நீங்கள் என்ன பண்ணணும்னா தாவேகாவை ஆதரிப்பது மட்டும்தான் சிறந்த அறிவுடைமையாக இருக்கும். அன்பார்ந்தவர்களே, ரொம்ப தெளிவாக நான் இந்த விஷயத்தை பேசியிருக்கிறேன். இன்னும் தெளிவாக நீங்களே பாருங்கள், சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை பாருங்கள், மக்களிடம் நேரடியாக பேசுங்க. பேசி அதில் வரக்கூடிய முடிவுகளுடைய அடிப்படையில் நீங்கள் ஒரு தெளிவான முடிவெடுங்க. நீங்கள் கேட்கலாம், இப்போ செய்தி ஊடகங்கள்லாம் இந்த கருத்து கணிப்பு போடுறாங்களே, தாவேகாவுக்கு 12%, 10% அப்படின்னு போடுறாங்களே. நான் ஒரு உண்மையை சொல்கிறேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி இப்போ எங்களுக்கு ஒரு 12%ன்னு சொல்லி போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல், அதே சேனல் தான் அம்பலம், ஒரு யூடியூப்பில் அம்பலமாகக்கூடிய சேனல். நான் சேனல் பேரை நேரில் சொல்லல, மறைமுகமாக சொல்லியிருக்கிறேன். அந்த சேனலை சார்ந்த ஒரு நபர் நம்மள்ட்ட வந்தாங்க. நம்மக்கிட்ட பேக்கேஜ் பேசுனாங்க. நீங்கள் ஆடு கொடுங்க, உங்களுடைய பேர் ஆடு கொடுங்க, வேட்பாளர் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுங்க எங்களுக்கு, அதே மாதிரி உங்களை வச்சு ஒரு இன்டர்வியூ நாங்கள் பண்ணுறோம், இதெல்லாம் பண்ணுவோம். பேக்கேஜ் 5 to 10 லட்ச ரூபா வரையிலும், இதில் நாங்கள் சர்வே முடிவுகளெல்லாம் எடுக்கிறோம் போடுறோம் அப்படின்னு பேசுகிறாங்க. நம்ம 10 லட்ச ரூபாலாம் நம்ம கொடுக்க முடியாது, அது எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களை அவாய்ட் பண்ணுறோம். அந்த சேனலில் நமக்கு போட்டது 12%. அதே மாதிரி இன்னும் சில நியூஸ் சேனல்கள் நம்மள்ட்ட பேக்கேஜ் பேசுகிறாங்க, அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக பேசுனாங்க. நம்ம எதுக்குமே ஒத்துக்கலை. இந்த சேனல் எல்லாமே வந்துக்கிட்டு நம்மக்கிட்ட ₹1 கூட வாங்க முடியாமல் திரும்பி போன எல்லாருமே நமக்கு போடக்கூடிய வாக்கு சதவீதம் 10%, 12%. ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேன், களத்திலிருந்து சொல்கிறேன், நான் தாவேகாவுக்கு 30%, 40%லாம் சொல்ல முடியலை, கணிக்கவே முடியலை. ஏன்னா எந்த இடத்துலலாம் வாக்கு இருக்காதுன்னு நினச்சோமோ அந்த இடத்துலலாம் மிகப்பெரிய அளவில் மக்கள் ஆதரவு இருக்குது. அந்த அளவுக்கு தாவேகா மேலே மக்கள் மிகப்பெரிய அன்பையும் ஆதரவையும் வைக்கிறார்கள். என் அன்பையும் ஆதரவையும் வச்சிருக்கக்கூடியவர்கள் இந்த கடைசி நேரத்தில் இந்த கொடுக்கக்கூடிய காசுக்கு மயங்காமல், அல்லது இந்த மத அமைப்புகள் சொல்லக்கூடிய மதவெறி, இந்த மதத்துக்கு போடுங்க, மதத்தை பாதுகாக்கணும் இங்கே போடுங்கன்னு சொல்றதுக்கு மயங்காமல் உண்மையிலே நீங்கள் மனசில் நினைச்சதனுடைய அடிப்படையில் ஓட்டு போட்டீங்கன்னா தாவேகா தான் வெல்லும். நீங்கள் நினைக்கிறது தாவேகா தான் வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் ஓட்டு போட்டீங்கன்னா நிச்சயமாக தாவேகா வெல்லும் அப்படிங்கிறத தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அன்பார்ந்தவர்களே, ரொம்ப தெளிவாக இந்த விஷயத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏதாவது மாற்று கருத்து இருந்துச்சுன்னு சொன்னால் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி.